அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். வைகாசி விசாகத்துக்காக நம்ம தெரியும் முருகர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, வாசப்படி தொடச்சி சந்தனம் வச்சு பூ வச்சு மாயிலை வச்சு அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வைகாசி மாதம் ஃபுல்லாகவே உங்கள் வீட்டில் ஏதாவது கால் படாத இடமா பார்த்து ஒன்று ஏதாவது ஒரு இந்த ஃபெவிக்ரில் அந்த மாதிரி பெயிண்ட் இருக்கும் பாருங்கள், அது தண்ணி தொட்டு தொட்டா போயிடும். அது கொஞ்சம் அழுந்த தண்ணி தொட்டு இது பண்ணுவானா போயிடும். தண்ணியில் வாட்டர் கலர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி போட்டு அருங்கோண ஸ்டார் போட்டு ஓம் சரவண பாபா போட்டு வச்சுங்க. அது வைகாசி மாதம் ஃபுல்லாகவே இருக்கட்டும். அப்புறம் நம்ம வாசப்படியை தொடச்சி கூப்பிட வேண்டியது முருகர், அதுக்கப்புறம் கிருபானந்த வாரியார், அதுக்கப்புறம் கனகம்பட்டி பழனிசாமி, அதுக்கப்புறம் பாம்பன் குமரகுருதாசர், அதுக்கப்புறம் அருணகிரிநாதர். இவங்க எல்லாரையுமே நம்ம கூப்பிட போகிறோம். இன்னும் கூட நிறைய முருகர் சம்பந்தமான சித்தர்கள் இருக்காங்க, வடபழனி பரஞ்சோதி பாபா எல்லாம் இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன், அருணகிரிநாதர், கிருபானந்த வாரியார், பாம்பன் குமரகுருதாசர், கனகம்பட்டி பழனிசாமி, முருகர், இவங்களெல்லாம் நம்ம கூப்பிட போகிறோம். அது இல்லாமல் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்ருவோம். அந்த மாதிரி கூப்பிட்டுலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது கூப்பிட்றதோடு இல்லாமல் வீட்டில் நாளையிலேருந்தே உங்களுக்கு அந்த வைகாசி ஃபுல்லாகவே அந்த ஸ்டார் போட்டு அருங்கோண ஸ்டார் போட்டு ஓம் சரவணபாவே இருக்கட்டும். இல்லை நீங்கள் மாக்கோலத்தில் போட்டு கூட வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை தொடச்சிட்டு வேறு ஒன்று அது போயிடுச்சேன்னா இன்னொரு முறை மாக்கோலம் சும்மா அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட போடலாம். அது போயிடுச்சுன்னா மறுபடியும் கூட போட்டுக்கலாம். ஒரு 5 நாளில் ஒரு வாரத்தில் போயிடுச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி வைகாசி மாதம் ஃபுல்லாகவே இருக்கட்டும்ன்ற. இதை விட ரொம்ப அற்புதமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வைகாசி மாதம் முழுக்கவே உங்களுக்கு எப்போ நீங்கள் டைம் இருக்குதோ, நீங்கள் ஒருவேளை அசைவம் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இதை படித்து முடிச்சிடணும். 3 முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 ஸ்லோகங்கள். அது ஒன்று வேல்மாறல், அது முருகன், அது கொஞ்சம் பெருசு வேல்மாறல். அதுக்கப்புறம் பாம்பன் குமரகுருதாசருடைய சண்முக கவசம், அப்புறம் அருணகிரிநாதருடைய திருப்புகழில் முத்தைத்தரு சும்மா ஒரு 7-8 லைன் தான் இருக்கும். அது வரைக்கும். இதில் ரொம்ப பெருசு இது வேல்மாறல் மட்டும்தான். மற்றபடி சண்முக கவசம் உங்களுக்கு அதுவும் ரொம்ப பெருசு கிடையாது. இது எல்லாமே நீங்கள் நெட்டில் போட்டால் கிடைக்கும் உங்களுக்கு. சண்முக கவசமும் சரி, முத்தைத்தருன்ற அந்த திருப்புகழ், அருணகிரிநாதர் எழுதுந்த அதுவும் சரி, அப்புறம் வேல்மாறல் ரொம்ப இது எல்லாமே முருகர் சம்மந்தப்பட்டது. ஆனால் நீங்கள் இந்த வாசப்படியை தொடச்சி கூப்பிட வேண்டிய கிருபானந்த வாரியார் எப்படி இருக்கிறார் பாருங்கள். நம்ம வீட்டு தாத்தா மாதிரி கிருபானந்த வாரியார். நீங்கள் அது வேலை சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், எந்த சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், இவர்கிட்ட கேளுங்க. இவர் அந்த வெளிநாடு சொன்ன பாருங்க. ஏன்னா வானத்தில் இதில் ஏரோப்ளானில் வரும்போது அவர் ஜீவசம்மதியானார். இவர் கூட இந்த மேல்நாடு போகிற விஷயங்கள் அதுக்கு எல்லாம் இவர் கும்பிடலாம். வேலை விஷயங்களுக்கும் இவர் ரொம்ப கும்பிடலாம். ஒரு கோர்ஸ் அறிங்க, அந்த கோர்ஸை நல்லா முடிக்கணும் அப்படின்னாலும் கிருபானந்த வாரியார் கும்பிடலாம். அதுக்கு என்ன காரணம்னு அப்புறமா ஃப்யூச்சரில் சொல்கிறேன். கிருபானந்த வாரியார் இப்போ நம்மளுக்கு கனகம்பட்டி பழனிசாமின்னா முருகர், அதனால் அவர். பாம்பன் குமரகுருதாசர் நீங்கள் சண்முக கவசம் சொல்ல போகிறீங்க டெய்லி, அதனால் இவர் இந்த சித்தர்களெல்லாம் கூப்பிட்றதோடு இல்லாமல் வைகாசி மாதம் முழுக்கவே இந்த வேல்மாறல், இந்த இது நடுவில் ஏதோ ரொம்ப பிஸி, நீங்கள் வெளியூர் போகணும், டைமே இல்லாத போயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முத்தைத்தரு அந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த முத்தைத்தரு ஒரே ஒரு 9 லைனோ 10 லைனோ தான் இருக்குது, அதை மட்டுமாவது சொல்லிவிடுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இது 3மே நான் அப்படி தான் இதில் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். முருகன் 3 அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். முருகனுக்குரிய முக்கியமான அந்த வேல்மாறல் எப்பவுமே நம்ம படிக்கிறோம், கந்தசஷ்டி அதெல்லாம். இந்த வேல்மாறல், அந்த சண்முக கவசம், அதுக்கப்புறம் அந்த முத்தைத்தரு, அது மட்டுமே நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அது மட்டுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சொல்லியிருக்கேன் நான். அதனால் நான் சொல்கிறேன், அது இந்த வைகாசி மாதம் முழுக்கவே சொல்லுங்கள். இந்த அருங்கோல கோலம் ஃபுல்லாகவே இருக்கட்டும் வீட்டில். மாக்கோலமாவாக இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி நான் சொல்கிற ஃபெவிக்ரில் மாதிரி இதுலையாவது போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த வாசப்படி தொடச்சி கூப்பிட வரீங்க, குலதெய்வத்துக்கு கூட இவங்களையும் கூப்பிட போகிறீங்க. இது வரைக்கும் நான் வாசப்படியை தொடச்சி கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது சந்தனம் வைங்க, அத்தை பண்ணுங்க, வாங்கன்னு கூட்டின்னு போயிட்டு பூஜை ரூமில் ஆல்ரெடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு நேராக இவங்களெல்லாம் கூட்டின்னு போய் விட்டுருங்கன்னு அது வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமு அந்த வைகாசி மாதம் ஃபுல்லாகவே அருங்கோண ஸ்டார் கோலமும், இன்னும் சொல்லப்போனால் அதில் கலர் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா கூட பெஸ்ட்டு. இந்த பொங்கலுக்கெல்லாம் கலர் போடுறாங்க ரங்கோலி, அந்த மாதிரி கலர் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் இதில் ஓம் சரவணபாவை எழுதுறது இன்னும் பவர்ஃபுல். போன வைகாசி விசாகம் அன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு கர்ம கழிவு மாதிரி ஒன்று பண்ணார் கடவுள் எனக்கு. அதையும் போட்ட வீடியோவில் நான்
அதுலேயே கேட்டேன், அதுவே பதில் சொல்லுச்சு, அந்த கோலமே பதில் சொல்லுச்சு, ஒருத்தர் வீட்டுக்கு வரலாமா வேணாவா அப்படின்னு. அந்த ஓம் சரவண பவன்றதுலேயே ஒரு லெட்டராக எனக்கு எப்படி காமிச்சுதுன்றதை உங்களுக்கு நான் சொன்னேன். எலி வந்து எப்படி கரெக்டாக மேலேருந்து பறந்து வந்து பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல மட்டும் டாட் வச்சுட்டு போச்சு. ஒருத்தர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு அந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே கேட்குறேன். அதில் அந்த ஓம் சரவண பவனில் எப்படி அந்த டாட்ஸ் வந்து கரெக்டாக காமிச்சிது, வரணும் அப்படின்ற வார்த்தை எப்படி காமிச்சதுன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன் போன வருஷம் வைகாசி விசாகம் அன்னைக்கு. அதனால் வந்து நீங்கள் அந்த கோலம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த ஓம் சரவணபவ கோலம் வந்து முருகிறது அது இருக்கட்டும். இது இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்லோகத்தை வேறு சொல்ல போகிறீங்க டெய்லி வைகாசி மாதம் ஃபுல்லாகவே. அதனால் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அது நீங்கள் எந்த வேண்டுதலான வைங்க, முடிஞ்ச வரைக்கும் அந்த வேண்டுதலுங்களை 6 முறை சொல்லுங்கள். முக்கிய வேண்டுதல்களை 6 முறை கேளுங்க. நீங்கள் டெய்லி பூஜை பண்ணும்போதோ இல்லை இந்த ஸ்லோகம் சொல்லி முடிச்ச பின்னாடியோ நீங்கள் 6 முறை வேண்டுதல் சொல்லிட்டு மற்ற வேண்டுதலாம் ஒன் டைம் சொல்லுங்கள். இந்த வேண்டுதல் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் லிகித ஜபமாக எழுத சொல்லும்போது அது உடனே பண்ணுறது ஒரு பவர். அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சோடனே கேட்கணும். நீங்கள் அந்த ஸ்லோகம் சொல்லிவிட்டு நிவேதனை வச்சுட்டு கற்பூரம் ஆர்த்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்லோகத்தை நீங்கள் எங்கேயோ ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ உட்காந்து கூட படிக்கிறீங்க. அந்த ஸ்லோகம் சொன்ன வாயோட அந்த எனர்ஜி உங்களை சுற்றி அந்த 6 இருக்கிற சமயத்துலேயே 6 முறை மெயின் வேண்டுதல், அதுக்கப்புறம் மற்ற வேண்டுதல்லாம் ஒன் டைம் அப்படி சொல்லுங்கன்னு. முக்கியமாக இது வரைக்கும் சொல்லாத இது ஃபஸ்ட் டைம் இது நான் சொல்கிறது. இந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணணும் வைகாசி மாதத்துலன்னு சொல்கிற விஷயம் பலவித மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் இது ஏற்படுத்தும். இந்த 3 ஸ்லோகங்களுமே வந்து அற்புதமானது. அது எல்லாமே முருகர் சம்மந்தப்பட்டது. இவங்களை வர வைக்கிறது வேறு, இவங்களை வர வைக்க போகிறோம் நம்ம அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லலாம். இந்த அருணகிரிநாதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்களோட பயங்கர சண்டை வந்ததுதானா, ஒருத்தருக்கு ஒத்து போகலன்னா அவருக்கு ஒத்து போக வச்சிருவார், இல்லைன்னா திருத்திடுவார். எதனா வந்து ட்ரிங்க் ஹேபிட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது அடிக்ஷன் இருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய சக்தி அருணகிரிநாதருக்கு உண்டு. இவர் வந்து பாம்பன் குமரகுருதாசருடைய சண்முக கவசம் வந்து உடல் சம்பந்தமான வியாதிகள், நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்காக கூட நீங்கள் படிக்கிறதுனாலேயே படிச்சுட்டு அவங்க மற்ற எல்லாருடைய உடம்பு நலம் வேண்டதுக்காகவே வேண்டும். அந்த உடம்பு நல விஷயத்துலேயே குழந்தை பிறகுறதுலாம் வந்துடும் உங்களுக்கு. குழந்தை பிறகுறது நாள் தள்ளிப்போது அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு தானே, அப்படி வந்துடும் உங்களுக்கு. அதனால் அந்த உடம்பு சம்மந்தமாக அப்படி போயிடும். வேலை தொழில் பிஸ்னஸ்ஸு வெளிநாடு போகிற விஷயத்துக்கு கிருபானந்த வாரியார். முருகர் எப்படின்னா, நீங்கள் காதல் விஷயத்துக்கு கூட நான் சொன்னேன் அன்றைக்கி, காதல் விஷயத்துக்கு கூட அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்குது, கொஞ்சம் தான் பிடிக்குது, ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவரை மாற்றிடுவாங்க கம்ப்ளீட்டாக. நான் சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் ரசனை உங்களுக்கு இருக்குதோ அந்த ரசனையே அவருக்கு இருக்கிற மாதிரி. நீங்கள் எப்படியெல்லாம் காமெடி சென்ஸாக வடிவேல் ஜோக்குங்கெல்லாம் நல்லா பேசுகிறவங்கள பார்த்தா உங்களுக்கு ஜாலியாக இருக்குதா, அப்போ உங்களுக்கு பிடிக்கிற பர்சன்கிட்ட சில முன்னாமூஞ்சி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கக்கிட்ட அவர் வீட்டில் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் நான் சொன்ன பாருங்கள், தனி ஃபோட்டோவை முருகரை வச்சுன்னு கும்பிடுங்கன்னு சொன்ன பாருங்கள், அந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் பண்ணிங்களானா அது லவ் பண்ணுறீங்களோ இல்லை கல்யாணம் ஆயிடுச்சோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த உங்களுடைய அந்த வாழ்க்கை துணையையோ லவ்வரையோ அவர் மாற்றுவார். அந்த ஒரு மேட்ரு இருக்குது முருகர்கிட்ட அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டேன். அது இல்லாமல் மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம எப்படி முருகரை நம்ம கும்பிடுவோமோ அந்த மாதிரி வைகாசி விசாகம்னா அவர் ரொம்ப முக்கியன்றதுனால நம்ம வந்து அது கூப்பிடலாம். வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக எப்படி பண்ணுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வைகாசி முதல் இது வியாழக்கிழமையில் அதுலேயும் வருது. இவங்கெல்லாம் குருமார்கள். வியாழக்கிழமையில் வைகாசி 1 பிறகுது நம்மளுக்கு. இதுங்கெல்லாம் குரு வேறு. இந்த குருங்களெல்லாம் நம்ம அந்த வைகாசி விசாகத்தில் வர முதல்ல வியாழக்கிழமையில் பிறக்கும்போது இந்த குருங்களை நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்றோம். எப்படி அற்புதமாக நடக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.